அந்த வார்த்தையை தான் நான் உங்கள் மத்தியில வைக்க விரும்புகிறேன். மனுஷன் அப்பத்தினாலும் மாத்திரம் அல்ல, தேவன் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தையில தான் உங்களுக்கு பிழைப்பு உண்டு. அந்த வார்த்தையின் மேலே நீங்கள் விசுவாச நம்பிக்கை வைக்க வேண்டும். அந்த வார்த்தையை பொழுது நம்ம வாசிக்கலாம். உபாகமம் 28ஆம் அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். இன்றைக்கு சொல்றாரு பாருங்க, 2025 என்று. அதெல்லாம் விட்டுருங்க, கடந்ததெல்லாம். இன்று எல்லாம் சொல்லுங்க, இன்று. இன்று என்ற வார்த்தையை சொல்லிட்டு வாசிக்கலாம். இன்று, அன்று இல்ல, இன்று. நேற்று இல்ல, இன்று. சரியா? உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளுக்குள்ளும் உன்னை மேன்மையாக வைப்பார். கரங்களை தட்டி கர்த்தரை மேன்மைப்படுத்துமா? கர்த்தர் உன்னை பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் மேன்மையாக வைப்பார். என்ன வார்த்தை!